சார், ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியும் வந்து இப்போ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக பிலிப்பைன்ஸ் பிரைம் மினிஸ்டரும் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப மும்முரமா ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரியான நிலைமை வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட்லயோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ ஏதாச்சும் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், அதாவது இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்குது. ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா சிமெண்ட் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. அது போக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும். பட் அவர் அலர்ட் கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொரோனா மாதிரி ஒரு பீரியட் வரும்னு அலர்ட் கொடுத்துருக்காரு. இந்த கான்வர்சேஷனில் இந்த அலர்ட் ஆகுமா ஆகாதாங்கிற கான்வர்சேஷனுக்கு நான் போகல. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையுது அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் போய் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு ரேட் அப்படியே கிட்டத்தட்ட 10 வருஷமாக இல்லாத ஹைக் வந்து அந்த ஒரே வருஷத்தில் வந்து கோல்டு ரேட் ஹைக் ஆச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, லேண்ட் வாங்குற அளவுக்கு அமௌண்ட் வச்சுருந்தவங்களும் அந்த டைம் அந்த விஷயத்த பண்ணாங்க. நான் ஒரு சின்ன சேஞ்சுக்காக இந்த ஒரு டைமில் அந்த மாதிரி ஒரு பீரியட் நமக்கு வர்ற மாதிரி இருந்தால் கூட லேண்ட் வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தது, அந்த வெல்த்தினஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போன டைம் கோல்டில் பண்ணதை இந்த டைம் லேண்டில் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நமக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்தவரை எலெக்ஷன் நடக்க போகுது. அடுத்தது ரியல் எஸ்டேட் எல்லாமே வந்து ஒரு பூம் ஆகிறதுக்கு நிறையாவே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் இந்த டைம் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் நிச்சயமாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு என்றைக்குமே வந்து உங்களுக்கு அப்ரைசல் நோக்கி தான் இருக்கும். இன்னொன்று, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு பீரியடாக ஏதாவது ஒன்று வருதுனாலும் நீங்கள் போய் ஃப்ரீயாக உங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, ஏதாவது வாங்கி வச்சுட்டு. நிச்சயமாக எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல இன்க்ரீஸிங்கில் இருக்கும். நல்ல டெவலப்பை நோக்கி நீங்கள் ஒரு பயணத்தில் இருந்திருப்பீங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், மன நிம்மதி உங்களுக்குள்ளே இருக்குங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் பேஜை கோவை ஸ்மார்ட் பில்டர்ஸ். அனைவருக்கும் மிக்க நன்றி.